அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? தஞ்சாவூரில் நடந்த தாவேக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். கேரகண்டா, எப்படி இருந்த தமிழ்நாட்டை அப்படி நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஓ, இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள், மடக்கு ஊதிகள் தொல்லை தாங்கல. சொல்ல வந்துட்டாரு பெரியாரின் பிஞ்சி அறிவாலயத்து உஞ்சிக்கோ. கேரகையா, இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு இருக்கு. சை யோ, எங்க கிரகம் உச்சத்துல தான் இருக்குது. இந்த சொங்கி கூட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. சோனமுத்தா, எல்லாம் போச்சா? ஒரு காலத்தில் பிரணாப் முகர்ஜிகளும் குலாம் நபி ஆசாத்துக்களும் கோபாலபுரம் வீட்டிற்கே வந்து தலைவரை சந்தித்து நீங்க தான் பாரதத்துக்கான ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன காலம் போய் மாணிக்கம் தாக்கூர், சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் கொடுத்த குடைச்சல்ல 3 சீட்டை தூக்கி கொடுத்து, ஐயா எப்படியாவது உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்கேன்னு காலில் விழுந்துட்டு இப்ப பெருமை டேஷ் வேற. யோ, எல்லாரையும் அரவணைக்கிறவர் தான் எங்க தலைவர். ஃபைனல் முடிச்ச உடனே ஆல் ஃபினிஷ்டு அப்படின்னு எங்க தலைவர் சொன்னது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனது பார்த்தல்ல. ஆல் ஃபினிஷ்டா? யோ, நாங்கு நேரில ஒரு கூட்டம் பாக்குறவனெல்லாம் வெட்டிட்டு இருக்கு. அது அப்படியே பரவி சிவகங்கை மானாமதுரையில ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீ என்னன்னா வெக்கமே இல்லாம முத்துவேல் கருணாநிதி தான் பிராண்டு செஞ்சிட்டாரு, அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. யோ, நீ சொன்னாலும் சொல்லனாலும் எங்க கலைஞர் ஒரு பிராண்டு தான். யோ, என் காதல பிராடுனே உழுவுதியா? ஆனாலும் இந்த வாரிசு அரசியலுக்கு நீ ரொம்ப தான் முட்டு கொடுக்குற. தமிழகத்துல சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய, தமிழக மக்களையே குடும்பமாக நினைக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் வாரிசு அரசியல் பண்றதுல தப்பே இல்லைன்னு கமலஹாசனே சொல்லியிருக்காருல்ல. அதே கமலஹாசன் தான் வாரிசு அரசியலை தமிழ்நாட்டில இருந்து ஒழிப்போம்னு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த டிவி பொட்டி மேல டார்ச் லைட்டை ஓங்கி அடிச்சு உடைச்சாரு. இப்போ அதே கமலஹாசன் அந்த டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு விளக்கு பிடிக்க கிளம்பிட்டாரு. அசிங்கமா பேசாதையா? ஓ ஆமால, சாரிப்பா. அசிங்கமா பேசுறதெல்லாம் உங்க ஏகபோக உரிமை. நடிகர் விஜய கலாய்க்கிறேன்னு அந்த ஆளு நடிகையோட இருக்கிற ஒரு போட்டோவை ஒன்றாக அப்படின்னு சொல்லி அதை வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்களே. யோ, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இது போல விமர்சனங்கள்லாம் தாங்கத்தாங்க வேணும். இந்த வீடியோவை பாரு. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. மகளிர் தினத்தன்னைக்கு விஜய் பேசினது பெண் நிர்வாகிகளும் கட்சிக்காரங்களும் எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க பாரு அந்த மேட்டரா. யோ, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணதை சொல்றாரு, அதை விசிலடிச்சு கைதட்டி கொண்டாடுறதெல்லாம் ஒரு பொழப்பாயா? நிப்பாட்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த டிஜிட்டல் வேலையில் நீங்கள் யாருக்காலையும் பூ சுத்த முடியாது. அதுவும் ஜென்சிக்களை ஏமாற்றவே முடியாது. இந்த வீடியோ கொஞ்சம் பாரு. 1965ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. யோ, எங்க தலைவர் ஒரு திறந்த புத்தகம். அந்த திறந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய பலான பேஜிகள் தானையா பயங்கரமானதா இருக்கு. சரி, நீ ஒரு சங்கியா இருந்துகிட்டு அந்த நடிகருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? யோ, நாங்க எங்கேயா சப்போர்ட் பண்றோம்? நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்றோம். அப்படியே கிழிச்சாரு. டீயை போடியா? போடுறேன் ஸ்பெஷல் டீயாவா போடுறேன். நான் ஒரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? ஸ்பெஷல் டீன்னு வேற சொல்லிட்டு கேட்டு தொலைக்கிறேன். ஒரே கார்ல அந்த நடிகையோட அவர் வந்தாரேங்கிறத அவ்வளவு பெருசுபடுத்துறீங்களே. உங்க
தலைவர் நடிகைக்காக கார் ரேஸே நடத்தினாரு. ஏப்பா உங்க பாலிடிக்ஸ் எல்லாமே காருக்குள்ளதான் நடக்குமா? காருக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அதனால மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வியே. இதுதான் நீ சொன்ன ஸ்பெஷாலிட்டியா? இன்னொரு மேட்ரு ஒன்று கேட்கவா? சொல்லி தொலை. இந்த வீடியோவை பாரு. இவரு தான் காருக்குள்ள போறாரு. ஆனா இவர் போயிட்டு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கே எவ்வளவு நல்லது நடக்குது பார்த்தல. ஒரு காரை வச்சு 2 பேரையும் எப்படி டேமேஜ் பண்ணிட்டான் பாரு இந்த சங்கி பையன்.